ஹாய் மக்களே, நீங்கள் கானாங்கத்தை மீன் கவலை மீன் வாங்கினீங்கனாக்கா இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். மீனும் இந்த மீனுக்கேற்ற காய் வந்து ரெண்டே வகை காய் தாங்க. ஒன்று மாங்காய், இன்னொன்று முருங்கைக்காய். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ரெண்டுமே கூட போட்டுக்கலாம். நான் பண்ண மாதிரி நான் எப்படி குழம்பு கூட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த மெத்தட்லேயே நீங்கள் குழம்பு கூட்டினீங்கன்னா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது நம்மளுடைய சேனல்லேயே அந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கலான்றது போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மீன் நீங்களும் வாங்கினீங்கனாக்கா இந்தமாரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பு கொதிச்சது தான் மீன் போடணும். மீன் போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து அது சுண்டி வரும். ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து வச்சு அந்த குழம்பு சூடு பண்ணுங்கள். அதன் பிறகு கொஞ்சம் நேரம் மூடி போடுங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா கரண்டியில் அந்த குழம்பு ஒட்டணும் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இது